ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது சாம்பார் வடை. அந்த சாம்பார் வடைக்கு தேவையானது நான் ஒரு சின்ன டம்ளரால் 1 டம்ளர் உளுத்தம்பருப்பு கொஞ்சோண்டு அரிசியும் போட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். மேக்ஸிமம் மினிமம் 1 ஹவராவது ஊறணும். அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் வேணாலும் இருக்கலாம், அது உங்கள் இஷ்டம். கொஞ்சம் ஒரு 1/2 hour கூட போகலாம், அதை பற்றி இல்லை. ஆனால் 1 ஹவர் ஆனவுடனே கொஞ்சம் நல்லா மிக்சியில் கொஞ்சம் தண்ணியை தெளித்து நல்லா அரைச்சிருங்கோ. இதில் நான் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். எண்ணெய் விட்டால் தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையானது கொஞ்சம் மிளகு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, அதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் அது மேலே தூவுறதுக்கு கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், எண்ணெய். இதுதான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். இப்போ மிளகு, உப்பு, அதுக்கப்புறம் பெருங்காயம், இது 3த்தையும் போட்டு அதில் நல்லா ஒன்றா கலந்து விடலாம். மிளகு, உப்பு, கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் போட்டு கலந்தாச்சு. இது இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் எல்லத்தில் தொட்டுண்டு நல்லா இப்படி உருட்டிண்டு போடணும். நான் இலையிலலாம் தட்டலை. இன்றைக்கி வெறுமை இப்படி தான் தட்ட போகிறேன். ஒரு வாணாயில் எண்ணெய் வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் இதுவாகிடுத்தான்னு போட்டு பார்த்தோம்னா லேசாக அது மேலே எழும்பும். அப்போ எண்ணெய் நம்மளுக்கு சுற்றுடுத்துன்னு அர்த்தம். இந்த தண்ணியை கொஞ்சம் நனைச்சிண்டு இதை கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி கையாலேயே நல்லா அப்படி உருட்டிண்டு இப்படி ஒரு ஓட்டை போட்டுட்டு அப்படி மெதுவாக எண்ணெயில் விட்டுருங்க. நான் ரொம்ப பெருசாக போடல. நீங்கள் இலையில தட்டினீங்கன்னா கொஞ்சம் பெருசாக வரும். நான் கையில் தான் தட்டுறேன், அதனால் இது கொஞ்சம் சின்னதாக தான் வரும். கொஞ்சம் நல்லா இதுவாக அரைச்சிக்கோங்க, கெட்டியாக. ரொம்ப லூஸாக அரைச்சிட்டேன்னா போட வராது. அது கொஞ்சம் எழும்பி நல்லா சிம்மிலே வச்சுக்கோங்க, ரொம்ப பெருசில் வேண்டாம். அது கொஞ்சம் நல்லா எழும்பி மேலே வந்த உடனே அதுக்கப்புறமா நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அது சிம்மிலேயே இருக்கட்டும். இப்போ நல்லா திருப்பி விட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் வேகட்டும், அப்புறமா அந்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். நல்லா 2 பக்கமும் செவந்து வந்த உடனே ஆல்ரெடி குழம்பு சாம்பார் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். அந்த சாம்பாரில் போட்டோன்னா நம்மளோட சாம்பார் வர ரெடி. அவ்வளோதான், நம்மளோட கிறிஸ்பியான வடை ரெடி ஆகிடுது. இந்த வடையை எடுத்து அந்த கப்பில் போட்டுட்டு நல்லா சுட சுட சாம்பார் இருக்குது. இந்த சாம்பார் எடுத்து இது மேலே அப்படி விடணும். நல்லா ஆவி பறக்க இருக்குது பாருங்க. நல்லா ஒரு 2-3 கரண்டி விடுங்க சாம்பாரை. அவ்வளோதான், நம்மளோட சுட சுட அதை பாருங்க ஆவி பறக்கிறது. சாம்பார் ரெடி, சுட சுட வடை ரெடி. இதில் கொஞ்சம் கார்னிஷ்காக கொத்தமல்லியும் இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டுட்டு ஊறிடும். அவ்வளோதான். அப்புறம் சாப்பிட்டோன்னா வேணும்னா இன்னும் கொஞ்சம் சாம்பார் விட்டுக்கலாம் நம்ம, ஏன்னா இது நிறைய குடிக்கும். ஸோ நல்லா சாம்பார் விட்டுண்டு நல்லா சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் மீ ப்ளீஸ். அவ்வளோதான், நம்மளோட சுட சுட சூடான சாம்பார் வடை ரெடி.